வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறலுக்கு இந்தியா கடும் பதிலடி. வெள்ளை கொடி ஏந்தி பாகிஸ்தான் ராணுவம் அலறல். இந்திய தூதரை அழைத்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை கண்டனம். மத்திய திட்ட கமிஷனுக்கு மாற்றாக நீதி ஆயோக் உதயம். மாநில முதல்வர்களுக்கு இடம், சுதந்திர நிதி பயன்பாடு உள்ளிட்ட அம்சங்களுடன் அறிமுகம். புத்தாண்டை வரவேற்று உற்சாக கொண்டாட்டம். கோவில்கள், தேவாலயங்களில் விடிய விடிய சிறப்பு பிரார்த்தனை. விரிவான செய்திகள். காஷ்மீர் சர்வதேச எல்லையில் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் விடிய விடிய தாக்குதல் நடத்தியது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பா மாவட்டத்தில் சர்வதேச எல்லை கோட்டு பகுதியில் உள்ள 13 இந்திய நிலைகளை குறிவைத்து புதன்கிழமையன்று பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினர். இதில் ஸ்ரீராம் கௌரியா என்ற இந்திய ராணுவ வீரர் உயிரிழந்தார். மற்றொரு வீரர் படுகாயமடைந்தார். இதையடுத்து இந்திய ராணுவம் கடும் பதிலடி கொடுத்தது. இதில் பாகிஸ்தான் தரப்பில் 4 வீரர்கள் உயிரிழந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் புதனன்று இரவு முதல் வியாழன் அதிகாலை வரை இந்திய நிலைகள் மீது இடைவிடாது தாக்குதல் நடத்தினர். இந்தியா கடும் பதிலடி கொடுத்தது. இதில் தாக்குப்பிடிக்க முடியாத பாகிஸ்தான் தரப்பு வெள்ளை கொடி ஏந்தியது. அதைத் தொடர்ந்து இந்தியா தரப்பில் தாக்குதல் நிறுத்தப்பட்டது. அப்போது தாக்குதலில் பலியான தங்கள் தரப்பு வீரர்களின் உடல்களை பாகிஸ்தான் ராணுவத்தினர் எடுத்துச் சென்றனர். இதற்கிடையே இந்தியாவுக்குள் ஊடுருவ பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் 170 பேர் அந்நாட்டு எல்லைப் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளதாக உளவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அவர்களின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து தீவிர ரோந்து நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்தியாவின் பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் 4 பேர் பலியானதை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதர் JP சிங்கை வரவழைத்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. மும்பை தாக்குதல் சதிகாரன் லக்விக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் மீண்டும் ஜாமீன் வழங்கியுள்ளது. மும்பையில் 370 பேரை பலி கொண்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சதிகாரன் ஜாகிவுர் ரஹ்மான் லக்வி பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். அவன் மீது அந்நாட்டு நீதிமன்றங்களிலும் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. மும்பை தாக்குதல் வழக்கில் பாகிஸ்தான் நீதிமன்றம் லக்விக்கு ஜாமீன் வழங்கியது. மும்பை தாக்குதல் தொடர்பான மேலும் பல குற்றவாளிகளை ஒப்படைக்கும்படி இந்தியா வலியுறுத்தி வரும் நிலையில் லக்விக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது. பயங்கரவாதத்தை கடுமையாக எதிர்க்கும் நாடுகளும் இதற்கு கண்டனம் தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து லக்வி மீதான ஆள்கடத்து வழக்கில் அவன் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் அறிவித்தது. இந்த வழக்கிலும் லக்வி தரப்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பாகிஸ்தானின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு நீதிமன்றம் இவ்வழக்கிலும் லக்விக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே ஜாமீன் வழங்கப்பட்ட மும்பை வழக்கில் மேல்முறையீடு செய்துள்ள பாகிஸ்தான் அரசு தற்போது லக்விக்கு மீண்டும் ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதை எதிர்த்து அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் மனு தாக்கல் செய்துள்ளது. மத்திய திட்ட கமிஷனுக்கு பதிலாக நீதி ஆயோக் என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி முதல் சுதந்திர தின உரையாற்றிய போது 64 ஆண்டுகால பழமையான திட்ட கமிஷன் அமைப்பை கலைத்துவிட்டு தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற புதிய அமைப்பு உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். இதன் அடிப்படையில் டிசம்பர் 7ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மாநில முதல்வர்கள், தலைமைச் செயலாளர்கள், மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடந்தது. பெரும்பாலான முதல்வர்கள் திட்ட கமிஷனை கலைத்து புதிய அமைப்பு உருவாக்க ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் திட்ட கமிஷன் அமைப்புக்கு மாற்றாக நீதி ஆயோக் என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இப்புதிய அமைப்பில் மாநில முதல்வர்கள் சுழற்சி முறையில் இடம்பெறச் செய்வது, மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை மாநில அரசுகள் தேவைக்கேற்ப சுதந்திரமாக பல்வேறு திட்டங்களுக்கு செலவிடுவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என்று கருதப்படுகிறது. வழக்கமான உற்சாகத்துடன் 2015ஆம் ஆண்டு புத்தாண்டு வருகை களை கட்டியது. ஆங்கில புத்தாண்டு 2015 பிறந்ததை அடுத்து நாடு முழுவதும் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். தலைநகர் சென்னையில் 2வது மிக நீளமான கடற்கரையான மெரினாவில் புதனன்று நள்ளிரவு 12 மணி ஒலித்தவுடன் எண்ணற்ற வான வேடிக்கைகள் நிகழ்ந்தன. ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்.
புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதன்கிழமையன்று மாலை முதலே உள்ளூர் மக்களும் வெளியூர் சுற்றுலா பயணிகளும் திரண்டனர். நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டை கொண்டாடும் விதமாக பலூன்களை பறக்கவிட்டும் பட்டாசு வெடித்தும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும். எல்லாருக்கும் எங்க ஃபேமிலி சார்பா விஷ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் கைஸ், என்ஜாய். இந்த நியூ இயர் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம், காலேஜ் பசங்களோட நல்லா என்ஜாய் பண்றதுக்காக வந்தோம். இங்க நல்லா இருக்கு, பாண்டிச்சேரி நல்ல அட்மாஸ்பியர் இருக்கு, பீச் நல்லா என்ஜாய் பண்றோம். நட்சத்திர விடுதிகளில் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. கோவை மாநகரில் உள்ள முக்கிய தேவாலயங்களான புனித மைக்கேல் ஆதி தூதர் பேராலயம், புலியகுளம் அந்தோனியார் ஆலயம், உப்பிலிப்பாளையம், CSI ஆலயங்களில் புத்தாண்டு தின சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. வழிபாட்டிற்கு வந்திருந்த பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். புத்தாண்டை தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பால் கோவில்களில் பக்தர்கள் திரண்டனர். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மை ஸ்தலமாக விளங்கும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த 22ஆம் தேதி துவங்கியது. விழாவின் முக்கிய வைபவமான சொர்க்கவாசல் திறப்பு வியாழனன்று அதிகாலை நடந்தது. அதிகாலை 3:45 விருச்சிக லக்னத்தில் ரத்தின அங்கி சேவையில் கிளிமாலை அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் காலை 5 மணிக்கு பரமபத வாசலை கடந்து சென்றார். அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷங்கள் முழங்க நம்பெருமாளை தொடர்ந்து பரமபத வாசல் வழியாக வந்தனர். வருஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வருவோம். ரங்கநாதன் அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த புது வருஷத்துலேயே வந்திருக்கு, இது ரொம்ப விசேஷம். இந்த தடவை இந்த வைகுண்ட ஏகாதசி நம்ம விரதம் இருந்து பெருமாளை சேவிச்சா உலகம் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருப்போம். ஜனவரி 1 நடக்கிறதுனால அவ்வளோ கூட்டமா இருக்கு. பெருமாள் ரத்னாங்கி அப்படிங்கிற ஒரு அங்கத்தை போட்டுட்டு வீதி விழா சொர்க்கவாசல் மிதிக்கிறார். நாங்களும் சேர்ந்து மிதிக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொர்க்கவாசல் மிதிச்சா வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஐதீகம். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வியாழனன்று அதிகாலையில் நடந்த சொர்க்கவாசல் திறப்பில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முன்னதாக நம்மாழ்வாருக்கு எதிர் சேவை சாதித்த பெருமாள் பின் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் அதிகாலை 4:30 மணிக்கு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசலை கடந்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி நம்பெருமாளை தரிசித்தனர். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. வருஷத்துல 24 ஏகாதசிகள் வருது. அதுல வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பா சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா ஒரு ஜீவனுக்கும் அடைய வேண்டிய ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன், கடைசியான இடம் ஸ்ரீ வைகுண்டம் தான். இந்த வைகுண்டத்துல அந்த ஜீவன் பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இந்த ஜீவன் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த சம்சார சக்கரத்துல மாட்டாம பெருமாளை அடைஞ்சு அந்த ஜீவன் ரொம்ப சந்தோஷமா வாழதுதான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி பெருமாளை சேவிக்கும் போது நம்ம பல ஜென்மத்துல பண்ண சஞ்சித கர்மா, பல பாவங்கள் கழியறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது. புதுச்சேரி காரைக்காலில் புகழ்பெற்ற நித்திய கல்யாண பெருமாள் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு பெருமாள் திருப்பள்ளி எழுச்சி நடந்தது. பின்னர் ரத்னாங்கி மற்றும் பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் பனிப்போர்வை சாற்றி பிரகாரத்தை வலம் வந்து வடக்கு புறமுள்ள பரமபத வாசல் வழியே திருமாமணி மண்டபத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். நெல்லை மாநகராட்சி கூட்டத்திற்கு வராமல் புறக்கணித்த பெண் கமிஷனரை கவுன்சிலர்கள் முற்றுகையிட்டனர். நெல்லை மாநகராட்சி மேயராக அதிமுகவின் புவனேஸ்வரி அண்மையில் பொறுப்பேற்றார். சாலைப்பணி டெண்டர் தொடர்பாக மேயருக்கும் துணை மேயர் ஜெகநாதனுக்கும் பனிப்போர் நிலவி வருவதால் மாநகராட்சி கமிஷனர் லட்சுமி கவுன்சிலர் கூட்டங்களை புறக்கணித்தார். இதனால் அதிருப்தியடைந்த கவுன்சிலர்கள் புதனன்று லட்சுமியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கவுன்சிலர்களின் முற்றுகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த கமிஷனர் லட்சுமி கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பது சட்டத்தில் இல்லை என்றார். ஒரு ஸ்டாச்சுரி ஆணையருக்குள்ள ஒரு ஸ்டாச்சுரி பவர் எடுத்து மேயர் செயல்படுகிறார்.
இந்த சூழ்நிலையில மன உளைச்சலுக்கு உள்ளானதுனாலும் எங்களை குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மக்கள் பொது நலன் சார்ந்த சப்ஜெக்ட் எதுவுமே இந்த அஜெண்டாவில் வராதனாலும் நாங்க ரெகுலரா மீட்டிங் போகக்கூடிய கோஆபரேஷன் கொடுக்க தயாரா இருக்கும், ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்க மக்கள் நலன் சார்ந்து இந்த மாதிரி எங்களோட ஆலோசனை கேட்கறது இல்ல, கூடுதல் கொடுத்த சப்ஜெக்ட்லாம் சேர்த்தல அப்படிங்கிற ஒரே காரணத்தால இன்னைக்கு நாங்க கூடுதல் அட்டன் பண்ணல. நெல்லை மாநகராட்சியில் மேயர், துணை மேயர், கமிஷனருக்கு இடையே நிலவும் கௌரவ பிரச்சினையால் கடந்த 2 மாதங்களாக எந்த பணிகளும் நடக்கவில்லை. மழைக்கு சேதமடைந்த சாலைகள் சீரமைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக பிரச்சினைகளை முன்னிறுத்தி 2015ஆம் ஆண்டில் தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக வைகோ தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வியாழனன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். காவிரியில் கர்நாடக அரசு அணை கட்டும் விவகாரம், மீத்தேன் வாயு திட்டம், மது ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி நடப்பாண்டு தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று கூறினார். காவிரி பாதுகாப்பு இயக்கம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஜனவரி 20ஆம் தேதி தஞ்சையில் காவிரி தண்ணீர் உரிமையை பாதுகாக்கவும், நாசம் விளைவிக்க போகின்ற மீத்தேனை தடுக்கவும் ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்திற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், தலைவர்களுக்கும், அனைத்து விவசாய அமைப்புகளுக்கும், அனைத்து தமிழ் அமைப்புகளுக்கும் நான் கடிதம் எழுத இருக்கிறேன். மதுவிலிருந்து விடுவிப்பதற்காக இந்த ஆண்டு இறுதிக்குள் மக்களை தமிழகம் பூராவும் இந்த மராத்தான் போட்டிகள் மூலமாக பிரச்சார பயணம் மதுவை எதிர்த்து நான் தமிழ்நாடு பூரா மீண்டும் செய்ய போகிறேன். நடைபயணம் அல்ல, வாகன பயணம். கூட்டணி எதிர்கால அரசியல் நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று வைகோ தெரிவித்தார். நெல்லை குற்றாலநாதர் கோவிலில் திருவாதிரை திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தது. சிவபெருமான் தாண்டவம் புரிந்த பஞ்ச சபைகளான காஞ்சி பொற்சபை, மதுரை வெள்ளியம்பலம், திருவாலங்காடு ரத்ன சபை, திருநெல்வேலி தாமிர சபையோடு குற்றாலத்தில் சித்திர சபை அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற குற்றாலநாத சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் திருவாதிரை திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய விழாவான தேரோட்டம் புதனன்று மாலை வெகு விமர்சையாக நடந்தது. முதலில் விநாயகர் தேர் இழுக்கப்பட்டதை தொடர்ந்து முருகன், நடராஜர், குற்றாலநாதர், குழல்வாய்மொழி அம்மன் தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பவனி வந்தன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். அருள்மிகு திருக்குற்றாலநாதர் தேவஸ்தானத்தில் சேர்ந்த சித்திர சபை சேர்ந்து இங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் திரு நடராஜமூர்த்தி திருப்பெருமாள் அவர்களுக்கு திருவாதிரை திருநாள் சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது. 27ஆம் தேதி கொடியேறி இன்று 5வது நாளாக 5 தேர் ஓடும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எந்த ஊரிலும் இல்லாத அளவு இந்த ஊரில் பஞ்ச தேர் 5 தேர் ஓடுவது மிகவும் சிறப்பானது. வரும் 3ஆம் தேதி நடராஜமூர்த்திக்கு பச்சை சாத்தி தாண்டவ தீபாராதனையும், 5ஆம் தேதி சித்திர சபையில் ஆருத்ரா தரிசன வைபவமும் நடக்கிறது. தங்கத்தின் விலையில் வியாழனன்று ஒரு சவரனுக்கு 136 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,192 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,524 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 38 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 35,960 ரூபாயாக இருந்தது. தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கை நாதம் நிறைவு விழாவில் பல்வேறு மாநில கலைஞர்கள் பாரம்பரிய நடனமாடி அசத்தினர். தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தின் கலைவிழா கடந்த வாரம் துவங்கியது. தமிழகம், கேரளா, ஆந்திரா, நாகாலாந்து, குஜராத் உள்ளிட்ட அனைத்து மாநில நடன கலைஞர்கள் பங்கேற்றனர். புதனன்று மாலை நடந்த நிறைவு விழாவில் நல்ல அறுவடை வேண்டி இயற்கை பேரழிவுகளிலிருந்து காப்பாற்றுவது, ராமர் வனவாசம் சென்று நாடு திரும்பியது என பல்வேறு தலைப்புகளில் கலைஞர்கள் நடனமாடி அசத்தினர். இந்நிகழ்ச்சி
நிகழ்ச்சி மூலம் அண்டை மாநில பாரம்பரிய கலைகளை அறிந்து கொண்டதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். சலங்கைநாதம் நிகழ்ச்சி இந்த வருஷமும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்குது. இதுல இந்தியாவை சேர்ந்த எல்லா மாநிலத்து கலைஞர்களும் பங்கேற்று அவங்களுடைய திறமைகளை காமிச்சிட்டு இருக்காங்க. இது அந்த எல்லா மாநிலத்து கலைஞர்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பு அமைவதோடு மட்டும் இல்லாம தஞ்சாவூர் சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அனைத்து இந்திய கலை வகைகளையும் ஒரே இடத்துல காண்றதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இது. ஒவ்வொரு வருடமும் தென்னக பண்பாட்டு மையம் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் வரவேற்கத்தக்கது. இவ்விழாவில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம், கலெக்டர் சுப்பையன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நடனங்களை கண்டு களித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.